ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். நீ என் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சியடைகிலினே ஆவலதாய் இனிப்பையும் புல்மேல் அவர் மீத்தம நீரருளுகின்றார். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சியடைகிலினே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் பட்சபாதமில்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நாம் பயத்துடனே கர்த்தரை சேவித்து நாம் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும்படி இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அறிந்து, இந்த உலகத்தில் உள்ள எவைகளும் நமக்கு நிரந்தரமல்ல என்று சொல்லி உணர்ந்து நாம் கர்த்தரை பயத்துடனே சேவிப்போம். பிரியமானவர்களே, நாம் அந்நியர்களும் பரதேசிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் அந்நியர்களும் பரதேசிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை உணர்ந்து தெய்வ பயத்துடனே கூட நாம் கர்த்தரை சேவித்து இந்த உலகத்தில் கர்த்தரையே நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள் என்று சொல்லி உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் கீழானவைகளை நாடும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, மேலானவைகளை நாடும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி உணர்ந்து பயத்துடனே கர்த்தரை சேவிப்போம். கர்த்தருடைய மகா பெரிய ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.